Hi guys, welcome to Ash Vlog. This is the allowances வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் allowances HRA பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து இந்த சாப்டரில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ HRA என்னென்னா அதை பற்றியும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து கேல்குலேஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ அலவன்சஸ் நம்ம வந்து கம்பெனிக்கிட்டேருந்து ரிசர்வ் ஆகியிருப்போம். ஸோ அதில் நம்ம எவ்வளோலாம் எக்ஸாம் பண்ணலாம் டேக்ஸ்லேருந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவல் HRA ரிசிப்ட். நீங்கள் HRA வந்து கம்பெனிக்கிட்டேருந்து அலவன்சஸ் 10,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது 10,000 ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ செகண்ட் இதெல்லாம் எக்ஸம்ஷன் நீங்கள் வந்துட்டு நான் சம்மில் வந்து டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆக்சுவல் HRA ரிசிப்ட்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எக்ஸம்ஷன் போட்டு நீங்கள் இந்த 3 சப்டிவிஷனை காட்டணும். அந்த 3 சப்டிவிஷனில் ஆக்சுவல் HRA ரிசிப்ட் தட் இஸ் 10,000 ரிசீவ் பண்ணியிருக்கணும், அந்த 10,000 போட்டுடணும். செகண்ட் வந்து ரெண்ட் பெய்டு. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட்னால ரெண்ட் பெய்டு வரும். ஸோ ரெண்ட் பெய்டு வந்து எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து -10% ஆஃப் சேலரி. நீங்கள் ஆல்ரெடி சேலரியில் பேசிக் சேலரி கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. நான் பேசிக் சேலரி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பேசிக் சேலரி என்னென்ன வரும்னா வந்துட்டு நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து ரெண்ட் பெய்டு நீங்கள் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ -10% ஆஃப் சேலரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஓகே ஆச்சு. அடுத்து வந்துட்டு 50% ஆஃப் சேலரி பண்ணணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி சேலரி கம்ப்யூட் பண்ணியிருப்பீங்க. அது 50% ஆர் 40% பண்ணணும். ஏன் 50% யாருக்குன்னா மெட்ரோ சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு, அதாவது டெல்லி, பாம்பே, கொல்கட்டா, சென்னை, இவங்களுக்கு வந்து 50%. அதாவது தென் திஸ் லொக்காலிட்டியை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% பண்ணணும். இப்போ இந்த மூணுத்தில் ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஸோ அந்த வேல்யூவில் எது ரொம்ப மினிமமாக விச்சவர் இஸ் லோயர் பாருங்கள், லெஸ்ன்னு பாருங்கள். ஸோ இதில் எது மினிமமோ அதை வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக HRA வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அதில் இருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வர பேலன்ஸ்லாம் வந்துட்டு டேக்ஸபிள் HRA. புரிஞ்சுதா? இதில் வந்து நம்ம சேலரிஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த சேலரியில் என்னென்ன வரும்னா பேசிக் பே, டிஏல ஃபார்மிங் பார்ட் மட்டும் வரும். தென் வந்துட்டு கமிஷன் ஆஸ் அ ஃபிக்ஸ்டு % ஆஃப் டர்ன் ஓவர். கொஸ்டினில் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது வெறும் கமிஷன் கொடுத்தோன்னா ஓகே, இது ஃபிக்ஸ்டு % ஆஃப் டர்ன் ஓவர் அப்படின்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். டிஏ கொடுத்துருப்பாங்க, டிஏ வந்துட்டு ஃபார்மிங் பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் 4 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் HRA எக்ஸம்ஷன். ஸோ என்னென்னா HRA ரிசீவ்ட் என்னென்னு பார்க்கணும், ரெண்ட் பெய்டு என்னென்னு பார்க்கணும், எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளோ சேலரி. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். HRAவில் கொஸ்டின்ஸ் கொடுத்தோன்னே இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா, இப்போ டக்குன்னு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு பெங்களூர்லேருந்து கனடா போயிட்டோம், இல்லை பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் மாறி இருக்குன்னா அந்த இப்போ 3 மந்த்ஸ்க்கு இங்கே இருக்குன்னா அந்த 3 மந்த்ஸ்க்கு பார்க்கணும். பேலன்ஸ் இருக்க 9 மந்த்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனில் இருந்து அதை பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ சேலரி அதை